கர்த்தர் நல்லவர், இன்றைக்கும் பெரியவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவருடைய கிருபைகளும் அவருடைய இரக்கங்களுக்கும் முடிவே கிடையாது. இன்றைக்கும் அந்த முடிவில்லாத கிருபையினால் உங்களை முடிசூட்டி இருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எபிரேயர் 4:16 எப்படி இருக்கு? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவும். எல்லா நாளும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கிருபாசனத்தண்டையில் நாம் போக வேண்டும். We have to go to the throne of grace. கிருபைக்குன்னு ஒரு சிங்காசனம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அங்கே தான் இயேசு கிறிஸ்து வீட்டில் இருக்கிறார். அந்த இடத்துல இருந்து தேவனுடைய கிருபை நம்மளுக்கு தருகிறார், இரக்கங்களை தருகிறார். அதுவும் எப்படிப்பட்ட கிருபைனா, சமயத்திற்கேற்ப சகாயம் செய்யும் கிருபையாக இருக்கிறது. உங்களுடைய நேரத்திற்கு, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுக்கு உதவி செய்கிறதற்குனே தேவன் கிருபையை வச்சிருக்கிறார். அந்த கிருபை தான் உங்களுக்கு உதவி செய்கிறது. அது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, சகாயம் செய்யும் கிருபை, the grace that helps you. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கிருபாசன தண்டையில் எல்லாருனாலையும் போக முடியாது, ஆசாரியர்கள் மட்டும்தான் அங்கே போக முடியும். அப்போ எல்லோருக்கும் இந்த சகாயம் செய்யும் கிருபை கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற இந்த பிரிவினையை, இந்த திரைச்சீலையை கிழித்தது நிமித்தமாக கிருபாசனத்திற்கு, த்ரோன் ஆஃப் கிரேஸுக்கு நீங்களும் நானும் தைரியமாய் போவதற்கு தேவன் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், அந்த ஆக்சஸை கொடுத்திருக்கிறார், அந்த நுழைவு சீட்டை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால எந்த காரியமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியமாய் நீங்களும் நானும் அந்த த்ரோன் ஆஃப் கிரேஸ், கிருபாசன தண்டையில் போகும்படிக்கு, அவரிடத்துல கேட்கும்படிக்கு, அவரிடத்துல ஜெபிக்கும்படிக்கு, பேசும்படிக்கு நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு எப்பேற்பட்ட உதவி தேவையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கிருபைகளும் இரக்கங்களும் தேவையாக இருந்தாலும் தைரியமாய் உங்களால் நம்ப முடியும். தேவன் உங்களுக்கு பதிலளிக்கிறவர், சகாயம் செய்யும் கிருபையை உங்களுக்கு அனுப்புகிறவராக இருக்கிறார். அவர்தான் சகாயராக இருக்கிறார். He is the helper. ஸோ இன்றைக்கும் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உதவி செய்து, உங்களை வழிநடத்தி, சகாயம் செய்து, நம்முடைய கிருபையினால் உங்களை நடத்தி செல்வார். இன்றைக்கும் இந்த நாள் கிடைச்சதுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.